இந்த பிக் பாஸ் ஆரம்பிக்க போதுனாலே ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த சீரியல்லையும் வந்து மேஜரான ஒரு ட்விஸ்ட்ட கொண்டு வரவே மாட்டாங்க. அதுக்கு பதிலா வந்து சும்மா ஏதாவது ஃபில்லரா போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்பப்ப ஏதாவது ஒரு விஷயத்த போட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா அங்க இருக்கும். இந்த வர ப்ரோமோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மாரி என்னடா இது என்ன ப்ரோமோ இது அப்படிங்கிற மாரி இருக்கும்ல. அதே மாரி இப்ப ஆல்ரெடி சிறகடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ட்ராக் அதுக்கு ஒரு ப்ரோமோ, அது நடக்கிற விஷயங்கள். சும்மா வந்து இந்த அந்த கிறிஷோட பாட்டி இவங்க எல்லாருமே வந்து திருப்பி திருப்பி சுத்தர்ல விட்டுட்டே இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் மட்டும் இருக்கிறதுனால தான் எத்தனையோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ இப்ப பார்க்க முடியுது. இன்னுமே சிறகடிக்க ஆசை நம்பர் 1 பொசிஷன்ல இருக்குன்னா, அதுக்கு காரணம் முன்னாடி இருந்து பார்த்துட்டு இருந்தவங்களால தான். ஆனா அவங்களே இப்போ ரொம்ப ஃபெடப் ஆகி மனசு வெறுத்து போச்சுங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ கீழே கமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. நான் முன்னாடி ரொம்ப ரசிச்சு பார்ப்பேன், நான் பார்க்கலே ரொம்ப பிடிச்ச சீரியல் இது. ஆனால் இப்போ நடக்கிறது எல்லாமே ஒரு மாதிரி எரிச்சல் தருது, கடுப்பு தருது, கோபம் தருது அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கிறிஷுடைய பாட்டி அவ்வளோ ஓவரா பேசும்பொழுதும் இந்த 2 தம்பதியினரும் வந்து அப்படியே இந்த தம்பதியினர் அப்படியே வந்து அமைதியா நிக்கிறது. இதுக்கு எவ்வளோ காரி துப்புனாலும் தொடச்சுப்பேங்கிற மாரி இருக்கிறது. திருப்பி இவ்வளோ தூரம் வந்து தன்னுடைய ஹஸ்பண்ட வந்து நோகடிச்சது வந்து இந்த மனோஜும், இந்த இவங்களும் தான் அப்படின்னு தெரிஞ்சு, இந்த விஜயாவும் தான் தெரிஞ்சும் கூட அமைதியா இருக்கிறது. அண்ணாமலை அத ஏன் வந்து உண்மைய சொல்லலன்னு சொல்லிட்டு இன்னும் மீனா கோவப்படாம இருக்கிறதுன்னு பல கேள்விகள் நமக்கு இருக்கு. இதுல இப்ப புது ப்ரோமோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்ப அந்த டாக்டர் பட்டத்துக்காக தான் வந்து விஜயா அந்த அளவுக்கு நாடகம் போட்டுட்டு இருக்காங்க, நடிச்சிட்டு இருக்காங்கங்கிற உண்மை முத்துக்கு தெரிஞ்சோனே இப்படி ஏமாத்தி இவங்க வந்து டாக்டர் பட்டம்லாம் வாங்கக்கூடாது. ஒரு மோசமான எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு, அவங்க அம்மா என்னலாம் நல்லது பண்றான்னு சொல்லி சொன்னாங்களோ, அதுக்கெல்லாம் வந்து அவங்க பின்னாடி என்ன பண்ணாங்கங்கிறத வீடியோலாம் எடுத்து, ஒரு பாவம் ஒருத்தர் ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர் வந்து அவர்ட்ட வந்து நல்லது பண்ற மாரி நடிச்சு, அப்புறம் திருப்பி அவங்கள குச்சி வச்சு அடிச்ச காட்சியெல்லாம் வீடியோ எடுத்து, அத வந்து அந்த ஆள்ட்ட போட்டு குடுக்க, அவங்க உடனே வந்து ஏமாத்தினீங்களா? ச்சீ! அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாங்க. திட்டிட்டு போனதுனால வந்து இவங்களுக்கு டாக்டர் பட்டம் கிடைக்கணும் வருத்தமா இருக்காங்களாமா. உடனே இத காமெடி அப்படின்னு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஐயோ! அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கு. இதுக்கு நடுவுல பார்வதிக்கு ஒரு லவ் ட்ராக் ஒண்ணு யோகா கிளாஸ்ல. சிந்தாமணிய இன்னும் காமிச்சிட்டே இருக்கிறது. சிந்தாமணி எதுக்கு அப்படி வந்து அப்படி இங்க சுத்திக்கிட்டு இருக்காங்கங்கிறது தெரியல. அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான பிசினஸ் வுமன். அதே மாரி வந்து இந்த பக்கம் வந்து ரோகிணி விவகாரத்துல இந்த ஒரு ஜான் லைட்டா இப்படி வச்சுச்சு அப்படின்னா இன்னும் 10 மடங்கு பின்னாடி போயிடுது. அவங்க வந்து இந்த பார்வதி வீட்ல திருடுனது. இப்ப இந்த கடையில திருடுனது. அது மட்டும் இல்லாம வந்து இத்தன திருட்டுத்தனங்கள், பொய்கள் சொல்றது, எதுலயுமே யாருமே மாட்டாம இருக்கிறது அப்படிங்கிறது, இந்த கதைய பார்க்குறவங்களுக்கு ஒரு மாரி வந்து ஒரு அவநம்பிக்கைய குடுத்துருது. இதுல எதுவுமே நடக்காதுங்க சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலி வருது கதை மாரி ஆயிட்டு வருது. அத நீங்க நெறைய கமெண்ட் செக்ஷன்ல பார்க்கலாம். அத மாத்தி அமைக்கிற மாரி ஒரு விஷயம் நடக்குமா? இல்ல அடுத்த 3 மாசம் பிக் பாஸ் முடியிற வரைக்கும் 3 1/2 மாசத்துக்கு வந்து எதுவுமே நடக்காம போயிட்டு அடுத்த ஜனவரியில தான் வந்து இப்போ கடைசியில ஏதாச்சும் முக்கியமான விஷயம் ஜான்வரியில தான் நடக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறத சொல்லிட்டு மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்னொரு சேனலான இடம்பொருள் நவுல ஷார்ட்ஸ் வீடியோலாம் போடுறோம். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.